எல்லாருக்கும் வணக்கங்க. அமுதா தேன் பண்ணி ஹனி ராகேஷ்ங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரூர்ல நடக்க இயற்கை வேளாண் திருவிழாவில் வந்து இருக்கோங்க. இங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கடந்த 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்புல வந்து ஈடுபட்டு இருக்கோம். தேனி வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் விவசாயம் நடக்குதோ அந்த பகுதியில வந்து பண்ணையம் வச்சு தனிமலை தேன் மற்றும் பல்மலை தேனை வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணி மக்களுக்கு வந்து நேரடியாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாம என்ன வித்தியாசமா பண்றோம்னா தேன் மில்லுக்கு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மதிப்பூட்ட பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கிய தர பொருட்களா இருக்குங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ தேனை வந்து கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் தேனி வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ மிளகு வந்து உற்பத்தி பண்ணுங்க. சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு பால் மாதிரி தான் தேனீக்கோட உடம்புல இருந்து வெளியில வருதுங்க. சோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு பொருள் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் ஆகி வந்து பாத்தீங்கன்னா மருந்து வந்து சீக்கிரம் போய் உடம்புக்குள்ள செலுத்தி வந்து போய் நல்ல வந்து ரிசல்ட் வந்து தருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேன் மிளகு வந்து சோப் பண்ணிருக்கோம், கிரீம்ஸ் பண்ணிருக்கோம், சோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குப்பைமேனி சோப் பண்ணிருக்கோம். இது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம கஸ்டமர்ஸ் கிடைக்கிற வந்து ஃபீட்பேக் என்னன்னா நம்ம சோப் வந்து யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவா வந்து மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. சோ இது என்னன்னா நம்ம சோப்பே வந்து அவங்க ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸா வச்சிருக்குங்க.